வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று நடந்த அக்கவுண்டன்சி கணக்கு பதிவில் தேர்வுக்குரிய பி டைப் கொஸ்டின் 1 மார்க் ஆன்சர் இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாணவர்களுக்காக போடப்படுது. மாணவர்கள் தாங்கள் எழுதிய தேர்வினுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது. வெல்கம் டு சென்டிமெண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ ஆன்சரை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உரிமையாளர் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது முதல் கணக்கு கேபிட்டல் அக்கௌண்ட். இருப்பாய் தோன்றும் சம்பளம் எங்கு காண்பிக்கப்படும்? லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம். குறைமுறைகள் மற்றும் நிரல்கள் எழுதுபவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அமைப்பு நிரலாளர்கள். பின்வரும் வாக்கியங்களில் எது உண்மை அல்ல? வியாபார தலைவலில் கணக்கீடுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாளில் வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்புநிலை குறிப்பு. பின்வருவனவற்றில் எது சட்டமுறை ஆள்சார் கணக்கு? வங்கி கணக்கு. வங்கியேட்டின் வங்கி பத்தியில் பற்று இருப்பு என்பது வங்கி அறிக்கையின்படி வரவிருப்பு. கொள்முதலீட்டை பதிவு செய்வது அனைத்து சரக்குகளின் கடன் கொள்முதல். ஒரு நிறுவனத்தின் நிலம் மற்றும் கட்டிடம் ரூபாய் 40,000, பொறி இயந்திரம் 80,000 மற்றும் அதன் முதல் 1,00,000 எனில் அந்த நிறுவனத்தின் வெளியாட்களுக்கான பொறுப்புகள் ரூபாய் 20,000. டேஸ் முறையில் பற்றுப்பக்கத்தில் உள்ள பேரட்டு கணக்குகளின் மொத்த தொகையும் வரவுப்பக்கத்தில் உள்ள பேரட்டு கணக்குகளின் மொத்த தொகையும் கணக்கெடுப்படி இருப்பாயில் பதியப்படுகிறது. மொத்த தொகை முறை. கீழ்கண்ட பிழைகளில் எந்த பிழை அனாமத்து கணக்கை பயன்படுத்தி திருத்தம் செய்யப்படுகிறது? கொள்முதல் திருப்பேட்டில் ரூபாய் 1000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகள் சமமானது. வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நிறுவன தொடர்ச்சி கருத்து. பொறுத்துகை கோட்பாடு. அதில் அதில் இஎன் தான் ஆன்சரு. 1க்கு 3, 2க்கு 4, 3க்கு 1, 4க்கு 2. அடுத்து கீழ்கண்ட கணக்கில் எந்த கணக்கு இருப்பினை குறிப்பில் பற்றுப்பகுதியில் பதியப்படும்? எடுப்பு கணக்கு. சரக்கு விற்பனைக்கான அடக்கம் ரூபாய் 1,64,000, மொத்த லாபம் ரூபாய் 36,000 எனில் விற்பனையின் மொத்தம் ரூபாய் 2,00,000. புதிதாக நிறுவப்பட்ட இயந்திரத்தை சோதனை மேற்கொள்வதற்காக செய்த செலவு முதலீட்டு செலவு. ஆனால் சொத்தின் பரிதுபார்ப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பராமரிப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது பின்வரும் தேய்மான தொழில் எதை சார்ந்தது? குறைந்த செல் மதிப்பு முறை. இஎன்ஆ. 32 கேட்டில் முன்னிறுத்தி தூக்கி எழுதப்பட்ட வங்கி மெல்வரை பற்றிய இருப்பு தோன்றுவது வங்கி பத்தி வரவு பக்கம். ஈனா. வார ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு ஏற்கனவே இல்லையெனில் உருவாக்கப்பட்ட ஐயக்கடன் ஒதுக்கு லாப நட்ட கணக்கு பற்று வைக்கப்படும். மாணவர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் போடப்படும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.